இங்கே இந்த பெரியவர் ஒரு மனுவை கொடுத்து டைப் பண்ணி தர சொல்லி சுந்தரமூர்த்தி லாயர் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அவர் அந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வாயால தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பக்கத்துல இருக்க லாயர் கிட்ட கொடுத்துறாரு. அப்ப அவர் சொல்லும்போது தான் வேலைக்கு போயிட்டு வந்த பொண்ணு அவர் கண்ணெதிரிலே யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த கேஸை நான் போலீஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அந்த கேஸை எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு. இப்ப இந்த பெரியரோட கேஸை தான் இவர் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. மார்ச்சூரில் போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவருக்கு சொந்த பந்தமும் கிடையாது. அவர் வச்சிருந்த பொருள்லாம் நெருப்போடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சோ இவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு ஜூனியர் கூட்டிட்டு போறாரு. ஆனா இவரை பார்த்ததுமே வெயிட் பண்ண வச்சிடறாங்க. ஆனா அந்த கான்ஸ்டபிள் அந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ வேணும்னே லேட்டா வந்து இவரை மீட் பண்றாங்க. தென் இந்த எஸ்ஐ கிட்ட எதுக்காக நீங்க கேஸ் எடுக்காம விட்டீங்கன்னு கேட்கறாங்க. அப்பதான் அங்க வரும்போதே அவர் பதட்டமா வந்தாரு. எந்த கேள்விக்குமே ஒழுங்கா பதில் சொல்லல. அதனால தான் நாங்க அந்த கேஸ் எடுக்கலன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணோட போட்டோவை கேட்டு பார்த்தா ஆனா அவங்க வழக்கத்துல போட்டோ எடுக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த கேஸை நான் எடுக்காமலே விட்டேன்னு சொல்றாரு. இப்போ இவரோட பேரை தவிர எந்த ப்ரூஃபுமே இவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஆனா இவருக்கு எதையோ நம்ம மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது. அப்ப அந்த கான்ஸ்டபிள் யாருக்கோ கால் பண்ணி இவன் கிளம்பிட்டாங்க. ஆனா இவங்க ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே நாள் ஹியரிங் வச்சுட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமிரா ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு இவரை பத்தின எந்த போட்டோவும் அட்ரஸும் இல்லாம எப்படி விசாரிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு மனுவை கொடுத்தது ஞாபகம் வருது. தென் அன்னைக்கு நைட்டா அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு அவரோட மனுவை எடுத்து அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த நாளே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க மனநலம் காப்பகன்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க.